மிகப்பெரிய விஞ்ஞானி, உலகமே மிசைல் மேன் என்று அழைத்த மனிதர், இளைஞர்களின் கனவு நாயகன், இந்தியாவின் குடியரசுத் தலைவராக உயர்ந்தவர். ஆனால் இந்த மனிதர் பள்ளிக்கு செல்ல தனது இளம் வயதில் செய்தித்தாள்களை விற்றார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஒரு சாதாரண படகோட்டியின் மகன் எப்படி இந்திய குடியரசுத் தலைவரானாரு? இது ஒரு மனிதனின் வாழ்க்கை காவியம் கிடையாது, கனவு காண துணிந்த ஒரு சிறுவனின் வெற்றி காவியம்னு சொல்லலாம். யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு கிட்டத்தட்ட தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏவுகணை நாயகன், எங்களின் கனவு நாயகனான ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றி தான் இன்னைக்கு நம்மளோட தொகுப்பு. வாங்க ஐயா கடந்து வந்த பாதையை நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். 1931 அக்டோபர் 15 தமிழ்நாட்டின் தென்முனையில் அமைந்துள்ள புனித தீவான ராமேஸ்வரம். காலை நேரம். கடலலையை கரைகள் விரித்து பார்க்க கண் சிமித்தியபடியே கரையை தொட்டு பார்க்கும் கடலலைகள். அப்பேற்பட்ட ஊரில் பிறந்த ஒரு எளிமையான குழந்தை. தாய் தந்தையர் பெயர் வைத்தார்கள் அபுல் பகீர் சைனுலாப்தீன் அப்துல் கலாம். அப்போது யாருக்குமே தெரியாது இந்த குழந்தையின் பெயரை உலகமே உச்சரிக்கும் என்று. கலாமின் தந்தை படகுகள் வைத்திருந்தார். யாத்திரைக்கு வருவோரை படகு மூலமாக அழைத்து கொண்டு சென்று விட்டு வருவார். ஆனால் அவர் ஒரு பெரிய பணக்காரர் கிடையாது. நேர்மை, ஒழுக்கம், இறை நம்பிக்கை எல்லாமே முழுமையாக கொண்டிருந்தார். தந்தை ஷைனுலாப்தீன், தாய் ஆசியம்மா. அம்மா எப்பயுமே அன்பின் உருவம். வீட்டுக்கு யார் வந்தாலும் பசியோட திருப்பி அனுப்ப மாட்டாங்க. ஒவ்வொரு குழந்தைக்குமே அவங்க பெற்றோர்கள் தான் முதல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கலாம் ஐயாவுக்கும் அவங்களோட பெற்றோர் தான் முதல் ஆசிரியர். கலாமுக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு சின்ன பழக்கம் இருந்துச்சு. கடற்கரையில் நின்று வானத்தை வேடிக்கை பார்க்கறது, பறவை பறக்கிறத ரசிக்கிறது. ஒரு நாள் நானும் வானத்தை தொட வேண்டும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாராம். மனசுல விழுந்த விதை ஒரு ஆலமரமா எவ்வளவு பெருசா உருவெடுக்குது பாருங்க. ஆனா வாழ்க்கை அவ்வளவு எளிமையாக இருக்கவில்லை. குடும்ப சூழல், வறுமை, தன்னோட படிப்பை தொடரவே பெரிய போராட்டம். இந்த மூணுமே அந்த சிறுவனை அடிக்கடி பாதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. என்னை சுற்றி இருக்க வறுமையினால என்னால் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இவர் தான் சிறந்த உதாரணம். 2ஆம் உலகப் போர் நடந்த காலகட்டம். ரயில் சேவையில் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுருச்சு. ராமேஸ்வரத்தில் செய்தித்தாள்களை விநியோகிக்க ஆட்கள் தேவைப்பட்டாங்க. அதை வழங்க கலாம் முன் வந்தார். சூரிய உதயத்துக்கு முன்னாலேயே எந்திரிச்சு வீடு வீடாக செய்தித்தாளை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாருங்க. செய்தித்தாளை எல்லா வீட்டுக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம்தான் பள்ளிக்கு போவார். அதுவும் உரிய நேரத்தில் பள்ளிக்கு போயிடுவார். அவர் செஞ்ச வேலை எப்பயுமே அவருக்கு அவமானத்தை தரல. அவர் அதை பெருமையாக தான் நினச்சாரு. அது மூலியமா வர்ற வருமானத்தை பெரிய கௌரவமாகவும் நினச்சாரு. இப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு முதல் சம்பளம் அப்படிங்கிறது மறக்க முடியாத அனுபவம். அதை பற்றி தான் கலாம் ஐயா சொல்கிறாரு. என்னுடைய முதல் சம்பளம் நான் வாங்கும்போது எனக்கு தன்னம்பிக்கையை கற்றுக் கொடுத்தது அப்படின்னு. கலாம் ஐயாவோட வருமானம் தன்னோட கனவுகளை ஜெயித்து விட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துச்சு. ஒரு நாள் வகுப்பறையில் ஆசிரியர் பறவைகள் எப்படி பறக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாரு. எவ்வளவு டைம் சொல்லியும் கலாமுக்கு மட்டும் முழுமையா புரியவே இல்லையாம். அடுத்த நாள் அந்த ஆசிரியர் மாணவனை கடற்கரைக்கு அழைச்சிட்டு போனாங்க. எல்லா மாணவர்களையும் அதோ பாருங்க வானத்துல பறக்கிற பறவையை நேரில் காட்டி விளக்கினாரு. அந்த ஒரு வகுப்பு, அந்த ஒரு நாள், அந்த ஒரு கடற்கரை கலாமின் ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே மாற்றி அமைச்சது. அன்னைக்கு முடிவெடுத்தாரு, வானத்தோட தொடர்புடைய துறையைத்தான் என் வாழ்க்கையா அமைச்சுக்குவேன் அப்படின்னு. ஒரு ஆசிரியர் ஊக்கம் கொடுத்தா அந்த மாணவனோட வாழ்க்கை நிச்சயமா ஜெயிக்கும். அந்த கனவை அவ்வளவு சீக்கிரம் கலாம் ஐயா அடைஞ்சிட்டாரா? இடையில என்னென்ன சோதனைகள்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு ஆசிரியரோட வார்த்தை மாணவனோட வாழ்க்கையை மாற்றுமான்னு நமக்குள்ள 1000 கேள்விகள் இருக்கும். ஆனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஆசிரியர் கூறும் வார்த்தை ஒரு மாணவனின் ஒட்டுமொத்த வாழ்க்கையே மாற்றியமைக்கக்கூடும் என்பதற்கு கலாம் ஐயா சிறந்த உதாரணம். ராமேஸ்வரத்தில் செய்தித்தாள் விற்ற ஒரு பையன் இந்தியாவோட மொத்த கனவையும் ஒரு நாள் நிறைவேற்றுவார் அப்படின்னு யாருமே அப்போதைக்கு கனவு கூட காணலை. ஆனால் ஒரு வகுப்பறையில் தொடங்கிய அந்த கனவு நம் தமிழகம், இந்திய வரலாற்றையே ஒட்டுமொத்தமாக மாற்றி காட்டியது என சொன்னால் மிகையாகாது. அதிகாலை 4 மணி. எல்லா குழந்தையும் தூங்கிட்டு இருப்பாங்க. கலாம் ஐயா மட்டும் 4 மணிக்கு எழுந்திரிச்சு முகம் கை கால்லாம் கழுவிட்டு 4 மணிக்கு தொழுகை செய்வாராம். பிறகு படிப்பு, அதுக்கப்புறம் தான் செய்தித்தாள் விநியோகம் பண்ண போவாராம்.
அதற்கு பிறகுதான் பள்ளி. இப்படி கஷ்டப்பட்ட கலாமையா வாழ்க்கையின் மீது எப்போதுமே எந்த சலிப்பையும் காட்டிக்கிட்டதில்லை. வாழ்க்கை நமக்கு எந்த சலுகையும் தராவிட்டாலும் நம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை மீது அடுக்கடுக்கான குறைகளை கூறவே கூடாதாம். அப்படி கூறும்போது நல்ல நிகழ்வுகள் கூட கெட்ட நிகழ்வுகளாய் மாற வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறாங்க. கலாமையா எப்போதுமே ஒரு விஷயத்தை நம்பினாங்க. ஏழ்மையை உடைக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் அப்படின்னா அது கல்வி தான். அதனால் நீங்கள் நல்லா படித்து எல்லாருமே நல்ல ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர் கலாமையா. அவரும் அப்படி தான் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்திருக்காருங்க. வகுப்பறையில் ஆசிரியர் சொல்கிற ஒவ்வொன்றையுமே ரொம்ப ரொம்ப கவனமாக கேட்பார். அதற்கு அப்பாற்பட்ட உலகத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. கலாமையா கொஸ்டின் கேட்கும்போது எல்லாரும் சிரிப்பாங்களாம். ஆனால் தான் கேள்வி கேட்டு கேள்வி ஞானத்தை வளர்த்துக்கிட்டு அதன் மூலயமா நிறைய விஷயம் கற்றுக்கிட்டாருங்க. அதனால் உங்கள் ஆசிரியரை பாட வாரியான சந்தேகங்களை கேட்க உங்களுக்கு எந்த அச்சமும் தேவையில்லை. தைரியமாக கேளுங்க, தப்பில்லை. ஆசிரியர் சிவசுப்பிரமணியம் ஒரு நாள் பறவை ஏன் இப்படியெல்லாம் பறக்குது அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காருங்க. மாணவர்கள் எல்லாம் ஒரு புறம் சிந்திக்க கலாமையாவுக்கு டவுட் வந்துருச்சு. பறவை எப்படி இயற்கையை இறக்குது, அதனுடைய உடல் தகவமைப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கடற்கரையில் மாணவர்களுக்கு ஆசிரியர் விளக்கிட்டு இருந்தாருங்க. நம்ம கலாமையா சும்மா விடுவாரா? பறவை பறக்க காற்றை ஏன் பயன்படுத்துது, இதுக்கெல்லாம் என்ன காரணம், இது எப்படியெல்லாம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பல வகையில் யோசிச்சுக்கிட்டே இருந்தார் நம்ம கலாமையா. ஆனால் எப்போதுமே ஒரு கனவு வேணும். நம்ம வானத்தில் எப்படியாவது பறக்கணும். ஆனால் அதுக்கு கனவு மட்டும் பத்தாது, படிப்பு வேணும், கூடவே கொஞ்சம் பணமும் வேணும் அப்படிங்கிறத உணர்ந்தாருங்க. கலாமிடம் கல்வி அறிவும் ஞானமும் இருந்துச்சு. ஆனால் பணமும் வாய்ப்பும் இல்லவே இல்லை. அதை எப்படியெல்லாம் உருவாக்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சு சிந்திச்சுக்கிட்டு இருந்தாருங்க. காலம் அப்படியே உருண்டோட கலாமையா பள்ளி படிப்பை மிகவும் சிறப்பாக முடிக்கிறாரு. மேல் படிப்புக்காக வெளியூர் செல்ல வேண்டிய தருணம், தன்னோட குடும்பத்தையே விட்டு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை, தன்னோட அம்மாவை பிரிய வேண்டிய மனநிலை, இது எல்லாம் கலாமுக்கு எவ்வளவு கடினமான மனநிலையை கொடுத்துருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு நாள் அம்மா விட்டு எங்கேயாவது போகணுன்னாவே ஏங்கி அலறோம். தானே சுற்றித்திருந்த ராமேஸ்வரத்தை விட்டு எப்படி செல்வதுங்கிறது எவ்வளோ கடினமாக இருக்கும். இது எல்லாமே மனசை ரொம்ப கடினமாக்கினாலும் தன்னோட கனவுக்காக தான் போகிறோம், அதனால் நம்ம கனவை ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவில் தெளிவாக இருந்தாருங்க கலாமையா. கலாமையா புறப்படுறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா சொல்கிறாங்க, உன்னோட கனவுகளை துரத்து, நல்ல மனிதனாக உருவாக்கு, நல்ல மனிதர்களை உருவாக்கு, இறைவன் எப்போதுமே உன்னோட இருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. செயின்ட் ஜோசப் கல்லூரி திருச்சியில் கலாமையா தனது கல்லூரி படிப்பை எப்படி முடித்தார், அதன் பிறகு என்ன நடந்தது, ஏவுகணை நாயகன் நம்மை சேரும் முன் பட்ட துன்பங்கள் என்னென்ன, எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் தன் கனவுகளை துரத்த கலாமையா செய்த முயற்சி என்ன என்பதையெல்லாம் பாட்டோல பார்க்கலாம். எத்தனை பேருக்கு கலாமையாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்ன காரணத்தால் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இப்போ தான் நீங்கள் வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொருவரோட முயற்சியும் பாராட்டும் வகையில் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பாட்டோல கலாமையோட கனவை துரத்துக்கிட்டே நாமளும் போக போகிறோம். நீங்கள் ரெடி தானே? மற்றும் ஒரு சிறந்த பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி, தேநீர் கதைகள் தோழி, தாமல் சோசியல் ஹப். அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள்.